மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தெய்வத் திருக்கல்யாணம் அப்படின்ற இந்த அற்புதமான பகுதியில் ரொம்பவே மங்களகரமாக இறைவனுடைய திருமணம், இறைவனுடைய அடியவர்களின் திருமணம் அப்படின்னு தினம் தினம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே வருகின்றேன். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்த திரு ஒற்றியூரிலிருந்து திருமயிலைக்கு எழுந்தருள இருக்கின்றார். அந்த தருணத்தில் அப்படியே 1+1 காம்போ ஆஃபராக அப்படியே இறைவன் இறைவி மயிலாப்பூரில் வாழும் இறைவன் இறைவி அவர்களுடைய அந்த தெய்வீக திருமண வைபவத்தையும் ரசித்தோம். இப்போ நம்முடைய சம்பந்தருடைய வருகை பார்த்திங்கன்னா சிவனேச செட்டியார் ஒரு விழாவாகவே எடுத்து விட்டார். வந்த உடனே பார்த்திங்கன்னா அடியவர்கள் அந்த காலத்தில் நேராக கோயிலுக்கு தான் போவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவர்கள் அதை என்னவென்று விசாரிப்பார்கள். இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையோடு இருக்கிறவங்க யாரையுமே மகானை சந்திக்கவே விடுறதில்லை. அது மாதிரியான ஒரு வர்த்தக ரீதியான ஒரு வியாபார ரீதியான நோக்கம் சிலருக்கு இருக்குது. நான் எல்லாரையும் சொல்லலை. அதாவது ரொம்ப வருத்தத்தோடு ஞானியரை பார்க்கணும், என்னுடைய துன்பங்களை நான் சொல்ல வேண்டும்னா அவர் எவ்வளோ பெரியவர் வரார், நீங்களாம் இங்கே நிற்காதீங்க, வழிவிடுங்க, அவர் வரும்பொழுது இங்கே கூட்டம் சேர்க்காதீர்கள் என்று வரும் பெரிய பெரிய ஞானிகர்களை அப்படியே அங்கே இருக்கிற அடியவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கூடிக்கொண்டு அவர்களை இறைவனை மட்டும் தரிசனம் செய்ய விட்டு அனுப்பிவிடுறாங்க. ஆனால் அன்றைக்கி இருந்த அடியவர்கள்லாம் அப்படி இல்லை. மக்கள் சந்தோஷமாக எந்த ஊரில் இருக்கிறார்களோ அந்த ஊரில் தான் இறைவனுடைய கோயிலும் திருக்கோயிலின் திருப்பணிகளும் ரொம்பவே செழுமையாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அதுக்கு ஒரு உதாரணம் சம்பந்தர் பண்ண நிறைய அருளி செயல்கள். இதெல்லாம் அதிசயம்னு சொல்லக்கூடாது, வார்த்தை அருளி செயல்னு சொல்லணும். ஏன்னா இறைவனுடைய அருள் கொண்டு செய்யப்பட்டவை, அதனால் இதுக்கு பேரே அருளி செயல்கள் அப்படின்னு பேர். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு அப்படின்னு ஈரோடு மாவட்டத்துக்கிட்ட இருக்கிற அந்த திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த திருக்கோயிலுக்கு சம்பந்தர் எழுந்தருளி திருக்கோயிலுக்குள்ளே போகிறார். ஆனால் அங்கே வாசல் எல்லாமே பார்த்தீங்கன்னா சம்பந்தர் வந்திருக்காருன்னு மக்கள் எல்லாம் கூடி நிற்கிறாங்க. அப்படி உள்ளே போகும்பொழுது ஞானியர்கள் சில விஷயத்தைய கூர்மையாக கவனிப்பாங்க. அப்படி கவனித்த சம்பந்தர் பார்த்தாரா, என்ன எல்லாருடைய கண்ணும் ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப சோர்வாக இருக்கீங்களே, உங்களுக்குலாம் ஏதாவது பிரச்சனையா அப்படின்றத ரொம்ப அழகாக விசாரிக்கிறார். அப்போ அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இப்போ நம்ம எப்படி ஒரு பெருந்தொற்று கொரோனான்ற காலகட்டத்தில் இருக்கோமோ அது மாதிரி அவங்க சொல்கிறாங்க, இல்லை இது ஒரு மாதிரியான தொற்று வருடம் எங்கள் ஊருக்கு வரும், நிறைய பேரை அது மாதிரியான ஒரு விதமான சுரம் எங்களை தாக்கும், சில பேர் உயிரே போயிடும், சில பேர் ஏதோ பிழைச்சிப்போம், என்ன பண்ணுறது, எங்கள் தலை விதி அப்படி தான், அதை விடுங்க சாமி, நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களை பார்க்கணும் தான், ரொம்ப உடம்பு முடியல, இருப்போமோ போவோமோ தெரியாது, வருஷம் வேறு இந்த ஜுரம் வந்துருமே, அது எங்களுடைய தலைவிதி, உங்களை பார்ப்பதற்காக வந்தோம்னு சொல்கிறாங்க. அதை பார்த்த உடனே ஓ அப்படியா சரியாயிடும், அவர் பாட்டுக்கு நகரலை, கோயிலுக்குள்ளே போகலை, உண்மையான ஞானியர் அவர். அதனால் அவர் சொல்கிறார், என்னது இது விதின்னு சொல்கிறீங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதுக்கான தீர்வும் இருக்கும். ஒரு பிரச்சனை என்றால் அதற்கான சொல்யூஷன், அதற்கான தீர்வு என்னன்றதை நீங்கள் தான் அறிய வேண்டும் என்று அற்புதமாக அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அப்படின்ற ஒரு அற்புதமான பதிகம் பாடுறார். அந்த பதிகத்தை பாடி உய்வினை நாடாமல் இருப்பது உங்களுக்கு ஒரு ஊனமாக தோன்றவில்லையா, இதுக்கான தீர்வை கேட்காம நீங்கள்லாம் இருக்கீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு தப்புன்னு தோணலையா, கைவினை செய்து என் பிரான் கழல் போற்றுதும் நாமடியோம், நான் சொல்கிறேன் உங்களுக்கு தீர்வு. கைவினை அதாவது நம்ம உடம்பில் தேவையற்ற தீவினைகளால் சேரப்பட்ட விஷயங்களால் தான் நமக்குலாம் இவ்வளோ பிரச்சனை. அது தீர்வதற்கு இறைவனுக்கு உடலால் உழையுங்கள், கைவினை சேர்த்து உழையுங்கள். அப்போ உடம்புக்குள்ளே இருக்கிற கெட்ட கொழுப்புகளும் கரைஞ்சிரும். எக்ஸசைஸ் பண்ணால் ஃபேட் பர்ன் ஆகுதுன்னு நம்ம இந்த காலத்தில் சொல்கிறோம். அப்போ தேவையற்ற வினைகளால் செய்யப்பட்ட விஷயம் இறைவனுக்காகவும் மக்களுக்காகவும் தொண்டு செய்யும் பொழுது அந்த உள்ளே இருக்கிற கொழுப்புகளும் கரையும், நம்முடைய தீவினைகளும் கரையும்பா. இதுதான் அதுக்கான ஒரு இது. நாம் அடியும், நீங்கள்லாம் அடியவர்கள், நான் உங்களுக்கெல்லாம் தலைவர் அப்படின்னு சொல்லலை, நாம் அடியும், நம்மலாம் அடியவர்கள் இல்லையா, வாங்க நம்மலாம் சேர்ந்து கோயிலுக்குள்ளே போய் குளம் வெட்டலாம், பூக்கள் இறைவனுக்காக பல செடிகளை நட்டு வைக்கலாம், அதில் மலர்ந்த மலர்களை கொண்டு பூ தொடுத்து இறைவனுக்கு சாற்றலாம். இப்படி உடலை வருத்தி சேவை செய்தால் ஆரோக்கியமாக இருக்கும், நமக்கு வியாதி வராது, வாருங்கள்னு சொல்லி அவர் அழகா அதற்கான தீர்வை கொடுக்கிறார். கைவினை செய்து என் பிரான் கழல் போற்றுதும் நாம் அடியோம், செய்வினை எம்மை தீண்ட பெறா திருநீலகண்டம். அதாவது இது மாதிரிலாம் பண்ணிட்டோன்னா செய்வினை நீங்கள் சொல்கிறீங்களே அது என்னை தீண்டாது அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம், வினைன்னு நான் சேர்த்து வைத்த பாவம் வரும், அது தீண்டாது தொடும். அது என்ன தீண்டாது தொடும், பாம்பு தீண்டிட்டா எனக்கு பிரச்சனை, ஆனால் பாம்பு என் மேலே இப்படி ஏறி போச்சுன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது.
பயம் இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் தீண்டிடுச்சுன்னா அந்த விஷமானது எனக்குள்ளே கலந்து விடும். அதனால் இறைவனுக்கு நான் உடலால் செய்யப்படும் உழைப்புகளால் எனக்கு எந்த ஒரு தீவனையும் என்னை தொட்டு விட்டு சென்று விடும். ரொம்ப மினிமலாக என்னை அஃபெக்ட் பண்ணும், ஆனால் அது என்னை எதுவுமே செய்யாதுன்னு ஒரு சொல்யூஷனை கொடுத்துட்டு வாங்க வாங்க நம்ம எல்லாருமே கோயிலுக்குள்ளே போகலான்னு அப்புறமா அந்த ஊர் கோயிலுக்கு செல்கிறார். இதுதான் அடியவர்களின் பழக்கம். அந்த ஒரு பழக்கம் ஞானசம்பந்தருக்கு எந்த இடத்துலையும் கோயிலுக்குள்ளே போக மாட்டார். என்ன பிரச்சனையோ அதை தீர்த்துட்டு தான் போவார். இல்லையே நான் உங்கள் கோயிலுடைய இறைவனை பார்க்க வந்திருக்கேன், பார்த்துட்டு இங்கே ஜம்முன்னு ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா நான் தங்கிட்டு போவேன்ற நோக்கத்தோடு வந்தவர் அல்ல, அவர் உண்மையான அடியவர். இப்போ இங்கே வராரு, அங்கே வந்துட்டு உடனே சிவனேச செட்டியாரை பார்த்து ஒரு நன்றி சொல்லணுன்னே இவ்வளவு தூரம் அழகாக அலங்காரத்தோடு இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் வரார், கண் கலங்க வரார் சிவனேச செட்டியார். அப்போ கேட்குறார், இல்லை உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனையா, ஏதோ ஒரு பிரச்சனை உங்கள் முகத்தில் தெரியுது, இவ்வளவு விமரிசையாக என்ன பண்ணியிருக்கீங்க? இல்லை ஆமாம், உங்களுக்காகவே என்னுடைய ஒரு மகள். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் மாதிரி இருக்கிற ஒரு வைபவம் தான். அவர் சொல்கிறார், உங்களுக்காகவே, உங்களுக்கு கரம் பிடிப்பதற்காகவே என்னுடைய மகள் பூம்பாவை அப்படின்னு ஒரு பெயர் வைத்து வளர்த்து வந்தேன். 7 வயதில் அவள் இறந்து விட்டாள், பாம்பு கடித்து. ஆனால் நீங்கள் என்னைக்காவது வருவீங்க, அந்த குழந்தை உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. எப்படி சின்ன வயசுலேருந்து குழந்தைக்கு சொல்கிறது தான் மனசில் பதியும். உதாரணம், ஆண்டாள் சின்ன வயசுலேருந்தே கிருஷ்ணர்னு சொன்ன உடனே கண்ணனை தவிர எந்த மானுடர் கையையும் நான் பிடிக்க மாட்டேன்ற தீவிரம் வந்ததில்ல. அப்படி அந்த பூம்பாவைக்கும் என்னுடைய மகளுக்கு உங்கள் மீது மிகுந்த பக்தி, மிகுந்த ஆர்வம். ஆனால் பாருங்கள், ஒரு 7 வயது, ஒரு 5 வருடத்திற்கு முன்பு அவள் மாண்டு விட்டாள், பாம்பு கடித்தென்றார். அப்படியா? ஆமாம், இன்னைக்கும் அவளுடைய ஹஸ்தியையும் எலும்பையும் ஒரு பானையில் போட்டு வைத்திருக்கின்றேன். அவளுடைய ஹஸ்தியாவது உங்களை வணங்கும் அந்த ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொள்ளட்டும்னு அந்த ஒரு பானையை சம்பந்தர் பெருமான் முன்பு வைக்கிறார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க நம்ம கோயிலுக்கு முன்னே செல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க கோயிலுக்கு முன்பாகத்தான் எல்லா அருளி செயல்களையும் அவர்கள் பொதுவாக நிகழ்த்துகிறார்கள். வேதாரண்யமாகட்டும் கோயிலுக்கு முன்பு, இந்த திருச்செங்கோடாகட்டும் கோயிலுக்கு முன்பாக இறைவனின் துணை கொண்டு செய்யப்படும் அருளிச்செயல். அப்படியாக இங்கேயும் ஒரு அற்புதமான அருளிச்செயல் நடக்க இருக்கின்றது. இன்றளவு இருக்கும் விஞ்ஞானிகளும் நிகழ்த்தாத அருளிச்செயலை நாம் தொடர்ந்து ரசிப்போம். நன்றி, வணக்கம்.